ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க சைனீஸ் போய் சாமி கும்பிட்றது. நான் வந்து சைனாவில் பிச்சைக்காரன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது பே பண்ணலாம். டி மார்ட்னு சொல்கிறோம்ல சென்னையில், அதே மாதிரி இங்கே வந்து ஊ மார்ட் அப்படி லேடிஸ் இன்னர்வேர் செக்ஷன். ஞாயிறு மாதிரிலாம் சொன்னேன், வின்டர் க்ளோத்ஸ் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து கொதிக்க வச்சுருவாங்க. சைனாவில் தோசை சாப்பிட்றேன். சூப்பராக இருக்கும். லேடிஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவங்க நார்மல் ட்ரெயினில் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலில் பாருங்கள். இவர் யாருன்னு தெரில. இவரை வச்சு சாமி கும்பிட்றாங்க. காசுலாம் வச்சுருக்காங்க, ஆப்பிள் வச்சுருக்காங்க, இது ஊதுபத்தி கொளுத்தி இது பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிக் லைட் வச்சுருக்காங்க, தீபம் ஏற்றுற மாதிரி. யாருன்னு தெரில அவர் பாருங்கள். என் சாமி கும்பிட்றாங்க. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க சைனீஸ் போய் சாமி கும்பிட்றத. கிளம்பியாச்சுங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. பீஜிங் கூட லாஸ்ட் டே. ராஜி சோகமாக இருக்கேன். என்ன ராஜி சோகமா? வீட்டுக்கு போய் ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா, வீட்டுக்கு போயிட்டு ரசம், அதுக்கப்புறம் காரக்குழம்பு, சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம் நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். கூட்டு, பொரியல், அப்புறம் அப்பளம் எல்லாமே வந்து ஒரு வடை பாயசம் சாப்பிடணுமா ராஜிக்கு. 4 நாளைக்கு இந்த மாதிரியா. இங்கே ஏதோ மால் இருக்குன்னு சொன்னாங்க. நம்மளுக்குலாம் இப்படி டி மார்ட் இருக்கு, அது மாதிரி ஏதோ ஊ மார்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இருந்துச்சு. சரி எங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். சும்மா ஹாஃப் அன் விசிட் பண்ணிட்டு அப்படியே ட்ரெயினுக்கு போகலாம். சரி வாங்க, அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே ஜெண்டாக போகலாம். பாருங்க, ஃபஸ்ட் டைம் நான் வந்து சைனாவில் பிச்சைக்காரன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பிச்சைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் மியூசிக் பண்ணுறாரு. பாருங்க, அவர் கூட வீசாட் பார்கோட் வச்சுருக்காரு பாருங்கள். ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான். அவர் கூட உடம்பு சரியில்லையே என்னன்னு தெரில. பாருங்கள், மியூசிக் பண்ணுறாரு பாருங்கள். அதுதான் இந்த மாதிரி தான். நம்ம ஏதாவது பே பண்ணலாம். நான் பே பண்ண போகிறேன் அவருக்கு. ஜஸ்ட்டு பாவம். இதுவும் ஒர்க்கு மாதிரி தாங்க, பிச்சை மாதிரி இல்லை, ஒர்க்கு தான். ஒரு அமௌண்ட் கொடுத்தேன் நான். அதில் ஸ்கேன் பண்ணி தான் நான் போட்டேன், வீசாட்டில் ஸ்கேன் பண்ணி. ஓகே, ஏதோ பாவம் நம்மளால் முடிஞ்சது வேலை பார்க்க. அதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு இது தானே, மியூசிக் பண்ணி இது பண்ணுறாங்க பார்க்குறது பாவமாக. வந்தாச்சு. இது கம்ப்ளீட்டாக வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து டி மார்ட்னு சொல்கிறோம்ல சென்னையில், அதே மாதிரி இங்கே வந்து ஊ மார்ட் அப்படின்றாங்க. எல்லாமே வந்து இங்கே இதாக இருக்கும், உல்ட்டாவாக இருக்கும் நேம்லாம். ட்ரெஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். எப்படி ட்ரெஸ்ஸு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இது ராஜி விண்டர் க்ளோத்து. அந்த சைடு போ, ட்ரெஸ் செக்ஷன் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக இதெல்லாம் விண்டர் க்ளோத் போல். உட்காருப்பா. உன் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. எவ்வளோ? 49. பரவாயில்ல, ஆன்லைனில் இருக்க மாதிரி. பட் இதோட ஆன்லைனில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆன்லைனில் தாங்க இங்கே ரொம்ப கம்மி. 49. அதான் நம்ம ஒரு ரேட்டு. இந்த ஒரு 600 வரும். அதான் நம்ம ஒரு ரேட்டு ரேஞ்சு. லேடிஸ் மாடர்ன் ட்ரெஸ்ஸு செக்ஷன் எங்கே இருக்குதுன்னு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த நிற்கிறாங்கல்ல அந்த லேடிகிட்ட நான் கேட்டேன். விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சரிங்களா, என்ன ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னு தெரியல. ஒரு சில நேரத்தில் தப்பாக கூட ட்ரான்ஸ்லேட் ஆகும் இது. ஏன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ கூகுள் ட்ரான்ஸ்லேட் வந்து பர்ஃபெக்டாக வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகாது. ஒரு சில நேரத்தில் வந்து மிஸ்மேட்சாக ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஒருவேளை எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னு தெரியல. செம்ம சிரிப்புங்க. ஒரு 2 நிமிஷம் சிரிச்சுட்டு எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து திரும்ப அப்புறம் வேறு மாதிரி டைப் பண்ணி காமிச்சு அப்புறம் அது ஒரு இடத்த காமிச்சிச்சு. இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலி ஆன்லைன்லேயே நல்லா இருக்கும். ஆன்லைனில் நல்லா இருக்குன்றத விட காசு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்பனா ரொம்ப ரொம்ப நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தானே இருக்கு ராஜி.
இதே நிறுத்துக்கிட்டு ஓகே போகலாமா அப்போ? மாடர்ன் ட்ரெஸ்ஸு எங்கள் செக்ஷன் எங்கே இருக்குன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். செம்மையாக விழுந்து சிரிக்குது ராஜி அந்த லேடி. என்ன ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னு தெரில. ட்ரெஸ்ஸில் ரொம்ப நார்மலாக இருக்குது. ரொம்ப சைனீஸ் வந்து ரொம்ப மாடர்னாக போடுவாங்க. ஒருவேளை இங்கே கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கான்னு தெரில. இது ஃபுல்லாக வந்து லேடிஸ் இன்னர் வேர் செக்ஷன். எப்படி இருக்கு? ட்ராயர் மாதிரிலாம் வச்சுருங்க. லேடிஸ் இன்னர் வேறு ராஜி. இது ட்ராயர் மாதிரிலாம் இருக்குது. நான் கூட ஜென்ஸு தான் போடுவாங்கன்னு நினச்சேன். ராஜி இந்தா ராஜி இங்கே பாரு. இந்தா இது வந்து இது பீங்கான் தாங்க. ஆனால் சூடு பண்ணலாம், எதுவுமே செய்யலாம், ஒன்றுமே உடையாது. குக் கூட பண்ணலாம். இதில் மக்கில் தான் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல ராஜி. வின்டர் க்ளோத்ஸ் இருக்குது. ரொம்ப வந்து அந்த சைனீஸ் இவங்க இப்போ எங்கள் ஆஃபீஸ்லாம் மாடர்னாக போட்டு வருவாங்கல்ல. நம்ம அங்கே போவோம், அந்த டி நகர் மாதிரி இருக்குல்ல, அங்கே போனால் பார்த்து வாங்கலாம். ஓ இந்த இது ஒன்று வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இது கேக்கு ராஜி பண்ணுறக்கா கேக் பண்ணுறக்கா வாங்கியிருக்கு. மோகிதாவுக்கு வந்து ஒரு பொம்மை ஒன்று வாங்கியிருக்கு. ஐயோ இது என்ன பொம்மை? வால்லாம் இருக்குது. சைனீஸ் நியூ இயருக்கு ட்ராகனுக்கு பூனை மாதிரி இருக்குது. பில்லிங் ஓகே. ரீசார்ஜில் பே பண்ணணும். ஒரு தோசை மாதிரி ஒன்று சுட்டாங்க. ஸோ அது வாங்கலாம். பீஜிங் டக்கு ராஜி. வேணாமா? ட்ரை பண்ணி பாருவேன். ஆமாம், அந்த ஒரு கவுச்சி இருக்கும் தெரியுமா? வாத்துனால கவுச்சி வேறு இருக்கும் ரொம்ப. இது ஆர்டர் பண்ணியிருக்கு சிக்கன். இது இங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு. இது வந்து சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. இதில் சிக்கன் எல்லாமே போடுவாங்க போல். செம்மையாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. நான் வாங்குகிற கடையை பொறுத்து இருக்குது. அதில் ஏதாவது க்ரேம் மாதிரி ஒன்று இது போடுறாங்க. சாசேஜ் இருக்குது, சாஜு. அதுக்கப்புறம் வந்து இது எஸ் ஓகே. ரிப்போர்ட் ஸ்பைசி வேணும்ல ராஜி? ஓகே. இது வந்து ஒரு அப்பளம் மாதிரி இருக்குங்க. இந்த அப்பளம் மாதிரி இருக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா மதியானம் ட்ரெயினுக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தெரியல. அதனால் வந்து பார்சல் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போனால் தான் வந்து இருக்கும். இல்லைன்னா ட்ரெயினில் ரொம்ப பசிக்கும். ட்ரெயினில் எதுவும் வர மாட்டேது. சீஸ் போடுறாங்க. கேபேஜ். இது ஆனியன். இந்த ஆனியன் குருத்து. சிக்கன். லிட்டில் எக்ஸ்ட்ரா. வச்சுக்கிறாங்களா? அதுதான். பார்சல் சொல்லியிருக்கோம். பார்சல் பண்ணி பரவாயில்ல, பேப்பரில் கொடுக்குறாங்க. அப்படியே எனக்கு வந்து டம்ப்ளிங்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போகணும். செம்மையாக இருக்கும். அங்கே நான் ஒரு டைம் சாப்பிட்டேன், செம்மையாக இருந்துச்சு. அங்கே நான் பார்சல் வாங்கிட்டு போகிறேன். காமிக்கிறேன் பாருங்கள், கடை சூப்பராக இருக்கும். அங்கேயே லேடிஸ் தான் எல்லாமே டேக் கேர் பண்ணுவாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
இங்கே வந்து நிறையா பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி வந்து ஸ்மால் ஷாப்பு அப்புறம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸு இதெல்லாம் வந்து லேடிஸே கம்ப்ளீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, மேனேஜ் பண்ணுறாங்க. அதுதான் நான் பார்த்த நல்ல விஷயம். இங்கே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோன்னா குக் பண்ணி உடனே கொடுப்பாங்க சூடாக. இது வந்து பீஃபு, அதுக்கு வந்து சிக்கன், அது கூட வந்து கீரை மாதிரி இருக்கும், ஏதாவது மிக்ஸ் பண்ணி தருவாங்க. இது வந்து சிக்கன். நம்ம வந்து கேபேஜ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதான் கேபேஜ் கூட பேக் பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேக் பண்ணுவாங்க தெரியுங்களா? எப்படி பேக் பண்ணுறாங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட் வெரைட்டி டம்ப்ளிங்ஸ் இங்கே இருக்குது. இல்லை, நம்ம வந்து கேபேஜ் இது ஆர்டர் பண்ணியிருக்கோம், 18 இது. ஸோ அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வந்து கொதிக்க வச்சுருவாங்க பாருங்கள், எப்படி கொதிக்க. ஹலோ. ஸோ சாஸ்லாம் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து இந்த இது பீன்ஸ் இருக்குல்ல, பீன்ஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து ஆயில், அந்த காஞ்ச மிளகா, எள்ளு இருக்குல்ல, அதில் போட்டுருப்பாங்க, அதை வந்து ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம நிலக்கடலை இருக்குல்ல, அதை அரைச்சி வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க. இந்த டம்ப்ளிங்ஸோட காஞ்ச மிளகா வந்து அரைச்சி வர கொடுப்பாங்க. சூப்பராக இருக்குது. இதான் டம்ப்ளிங்ஸ் செய்கிற மிஷின். இது ஃபுல்லாமே வந்து இதுதான், எலக்ட்ரிசிட்டி தான். நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. முளைப்பயிட்டு பயிர் இருக்குல்ல, அதுவும் போட்டு தருவாங்க, சூப்பராக இருக்கும். எல்லாமே ஹெல்த்திங்க. நீஹா ஷீஷே ஸோ வாங்கியாச்சு. ஸோ வாங்க போகலாம். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இனிமேல் ட்ரெயினுக்கு போக வேண்டியதான். 1 hour இருக்குது கையில், சீக்கிரம் போகணும். ஏன்னா ட்ரெயின் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், இது இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா, தெரியலைன்னா வந்து எப்படி சொல்கிறது, இப்போ யார்கிட்டையாவது கேட்கணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நம்மளுடைய பெரிய டாஸ்க்காக இருக்கும். சரி வாங்க போகலாம். பீஜிங் சவுத் ரயில்வே ஸ்டேஷன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லாம் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட் அப்படி தான் பேர் சொல்லுவாங்க. பீஜிங் சவுத் ரயில்வே ஸ்டேஷன் இது. லெஃப்ட்டு இருக்குது பாருங்கள், லெஃப்ட்லேயும் போய்க்கலாம், எலிவேட்டர் இருக்கும். ஃபுல்லாக செக்இன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வந்து ட்ரெயினுக்கு போகிறோம். கரெக்டாக வந்துட்டோம். என்ன ராஜி, கரெக்டாக வந்தாச்சு. இல்லை இன்னும் டைம் இருக்குது ராஜி, இன்னும் 20 minutes இருக்குது பாருங்கள். ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பாதி தூக்கத்தில் இருக்கார். இல்லை சிகரெட் அடிக்குது பாருங்கள் இந்த பொண்ணு. ஸோ இங்கே லேடிஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே சிகரெட் அடிக்கலாம். எல்லாமே சிகரெட் அடிக்கிறதுக்கு ஒரு பிளேஸு. சிகரெட் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ராஜி, ரயில்வே ஸ்டேஷனில் ஷார்ப்பான ஐட்டம், தீப்பிடிக்கிற ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றாங்க. ஸ்மோக்கிங் மட்டும் பண்ணிட்டாங்கல்ல. ஆனால் எப்படி ஸ்மோக்கிங் அலோவ் பண்ணுறாங்க? வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் எப்படி வந்து அப்போ ஒன்றும் புரியல எனக்கு. அப்புறம் எப்படி வந்து இது பண்ணுறாங்க, ஸ்மோக்கிங் மட்டும் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில. கார் 13, இது 12. காருன்னு சொல்கிறது நம்ம இந்த இதை தான் சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் நம்ம இது போட்டுருக்கு பாருங்க. நம்ம வந்து கார் 13. ஓகே, நல்லா வந்தாச்சு. இருக்குது நம்ம ஊரில் முட்டை தோசையில் கொஞ்சம் மயங்கஸ் போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. சிக்கன்லாம் வச்சுருக்காங்க. இல்லை அந்த தட்டை மாதிரி அங்கே இருக்கும்ல, அதுவும் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு மொய்தா? சைனால தோசை சாப்பிட்றேன். ஆமாம், மேஜர் மிஸ்ஸிங் தோசைலாம். இதுதான் டம்ப்ளிங்ஸ் நம்ம வாங்கினது. ஓப்பன் பண்ணுறேன், காமிக்கிற பாருங்கள். சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்டா செம்ம வேறு லெவலில் இருக்கும். பேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
கூட ஒரு சாஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்க, சாப் ஸ்டிக்கு. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல, ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சோயா பீன் சாஸும் போட்டு வந்துச்சு. இங்கே மேலே மேலே பாருங்க, பார்க்குறீங்களா? அதெல்லாம் வந்து காஞ்ச மிளகா இருக்குல்ல, காஞ்ச மிளகா வந்து அப்படியே ஒன்றும் பாதி அரைச்சி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்காங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஆயிலில் வந்து ஆனியன் லீஃப் போட்டிருக்காங்க. ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி அந்த ஆயிலோடு வச்சுருப்பாங்க. அந்த ஆயிலும் வந்து நல்லா அது மிளகாவுடைய எசன்ஸ்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். சாஸும் போட சொல்லியிருக்காங்க. குழந்தைக்கா பீனட்ஸும் போட்டிருக்கேன் பாருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம இந்தியன் டேஸ்ட்டுக்கு அப்படியே இருக்கு. நல்லா காரசாரமாக. அந்த ஸ்டஃபிங்கும் ஆக்சுவலி சூப்பராக இருக்குங்க. உள்ளே வந்து வெறும் கேபேஜ் தான், எதுவும் வேறு எதாவது சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. பாருங்க, ராகி ஜெச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த ஸ்ப்ரவுட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸ்ப்ரவுட்ஸ் இந்த முளை கட்டினது பயிர் வந்து முளை கட்டும்ல, இந்த மில்லெட்ஸ்லாம் சேர்த்துட்டு அது ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணுவாங்க. சேர்ந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும்னா க்ரன்ச்சியாக இருக்கும் அது இல்லை? சூப்பராக இருக்கும். எல்லாத்துலேயுமே க்ரீன்ஸ் ஏதாவது கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் போட்டிருக்காங்க. ஆமாம், சூப்பராக இருக்குது. நான்வெஜ் இப்போ பீஃபே சாப்பிட்டாலும் அதில் க்ரீன்ஸ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணிடுறியா? இல்லைன்னா அதில் ஸ்பூன் இருக்கும் எடுத்துக்கோ. ஆ சூப்பராக இருக்குப்பா. அந்த காஞ்ச மிளகாய் தான் ஹைலைட்டு. சூப்பர்ப்பா. 10 out of 10. கண்டிப்பாக டம்ப்ளிங்ஸ் வந்து மஸ்ட் ட்ரை இருக்குது. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும் டம்ப்ளிங்ஸ் வந்து. சப்போஸ் சைனா வந்தீங்கன்னா டம்ப்ளிங்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். என்ன ராஜி? என்னது? இல்லை, இப்போ நம்ம நாட்டிலலாம் வந்துட்டு ஒரு 10 ஆண்கள் இருப்பாங்க, ஒரு விமன் எம்ப்ளாயி இருப்பாங்கல்ல. பட் இங்கே வந்து எல்லாமே ரொம்ப ஈக்குவலாக இருக்காங்க. ரொம்ப நார்மலாக கேப் டிரைவர்ஸ் வராங்க. நம்மளுக்கே ஒரு 4-5 தடவை வந்து விமன் எம்ப்ளாயிஸ் தான், விமன் டிரைவர் தான் வந்தாங்க. பஸ்லையுமே அப்படி தான் விமன் டிரைவர்ஸ் ரொம்ப நார்மலாக இருக்காங்க. இங்கேயுமே விமன் பைலட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. செக்கிங், செக்யூரிட்டி, போலீஸ்லாம் நிறைய பேர் விமன்ஸ் தான் இருக்காங்க. ஈக்குவாலிட்டியாக தான். ஈக்குவலாக இருக்காங்க. அது மாவோ இருக்கார்ல, கம்யூனிஸ்ட் இங்கே நிறுவும் போது, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் உருவாகும் போது அவருடைய போராட்டமே எப்படி இருந்துச்சுன்னா, லேடிஸ் வந்து லேடிஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கணும், அவங்க ஈக்குவலாக இருக்கணும் ஜென்ஸுக்குன்றது தான். ட்ரெயின் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுங்க. ஆமாம், மின்னல்னு போயிடுச்சு ஒரு ட்ரெயின். இப்போ இதாங்க நார்மல் ட்ரெயின். நார்மல் ட்ரெயினில் எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம ஏசி கோச் மாதிரி இருக்குது நார்மல் ட்ரெயின். ஆனால் இப்போ இது வந்து ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும். சிண்டாவூர் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம வந்தாச்சு. பாருங்கள் செம்ம கும்பல், எவ்வளோ பெரிய கியூ பாருங்கள். ஸோ வீட்டுக்கு போனோம். ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க. பக்கத்தில் நம்ம வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பீச்சிங் ட்ரிப் நல்லா இருந்தது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேனலில் நடக்கிற ஒவ்வொரு வித்தியாசமான வீடியோவும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு பாய். தமிழ் குடியாய் ஒன்றிணைவோம். சப்ஸ்கிரைப் சொல்லுப்போம். ஓகேங்க, பாய்.